சோ உங்களெல்லாம் பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பாஸ்டர் ஜெக் போன முறை நான் வரும்போது டைப்பிங்க்கு அப்படியே தாண்டி அந்த ஹைவேல பிடிச்சி நேரா கேரளா போயிட்டேன். அவர் எப்படி கண்டுபிடிச்சிட்டாரு நான் டைப்பிங் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கால் பண்ணாரு, ஏன் பாஸ்டர் டைப்பிங் வந்தீங்க, இப்போ வந்து என்னை பார்த்து போறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் கோச்சிக்கிட்டாரு. சரி இதுக்கு அப்ப நாங்க வந்து 2 வாரம் முன்னாடியே வந்துட்டு எங்களுக்கு கம்பார்ல ஒரு வெட்டிங் இருந்தது. ஸோ கம்பார் நாங்க 2 வாரம் முன்னாடி பேசிக்கிட்டோம். நம்ம என்ன செய்வோம், பாஸ்டர் ஜாக் சர்ச்சுக்கு போவோம், அவர்கிட்ட சொல்ல வேணாம், நம்ம சர்ப்ரைஸா போவோம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அவரு ஏற்கனவே கேளுக்கு வந்திருந்தாரு. வரும்பொழுது எங்களை வந்து சந்தித்தார். வந்து பார்த்து சந்திக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போன முறை நான் சந்திக்க முடியாத அந்த ஒரு காரணத்தினால எனக்கு கொஞ்சம் சங்கடமாக கூட தான் இருந்தது, வரல அப்படின்னு சொல்லி. சரி இதுக்கப்புறம் இந்த ஏரியாவுக்கு வந்தேன்னா இந்த ஏரியா தலைகிட்ட சொல்லிட்டு தான் போனோம், வந்திருக்கேன், அதனால நீங்க ஒரு பார்க் பண்ணி கொஞ்ச நேரம் எடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தேன். ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், நான் சென்ட்ரல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய எங்க அப்பாவோட நானும் என்னுடைய மனைவி சென்ட்ரல்ல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இவர் நார்த் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. பெரும்பாலும் எங்களுக்கு 1 வயசு தான் வித்தியாசம் நினைக்கிறேன். ஜஸ்ட் 1. அவர் அண்ணன் ஆக்சுவலி 85 அப்படிதான் 84 போனேன். ஸோ பெரும்பாலும் ஒரு போதகர் வரும்பொழுது, திடீர்னு வரும்பொழுது இன்னொரு போதகர் வந்துட்டு ஆண்டோடைய நேரம் அது அவர் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க, தவறு அல்ல. ஆனால் இங்க எனக்கு மன கவர்ந்த விஷயம் என்னவென்றால், அவர் அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே என்கிட்ட வந்து தட்டிட்டு என்னை கட்டி பிடிச்சி கரங்களை அப்படியே கோப்பி அந்த 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 ஒரு அன்பு என்னால் உணர முடிந்தது. அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு பாசம், அந்த பந்தம் ஜெனுவின்லி அவர் வந்துட்டு என்கிட்ட கை கொடுத்து அவர் அப்படியே என்னை கூப்பிடும் பொழுது பாஸ்டர் பிரைஸ் சொல்லுவார், கட்டி பிடிச்சி அந்த ஒரு ஜெனுவின் சிரிப்பு, that was so awesome. அதுதான் உங்க எல்லாருக்கும் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் நீங்க கடைசி வரைக்கும் பார்க்குற எல்லாமே ஸ்மைலிங் ஃபேஸோட உட்கார்ந்து இருக்கீங்க. So this is your welcome. இப்பதான் வெல்கம் பண்ணி அன்போடு பணிவோடு ஏற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு நான் வரேன், உங்க சபைக்கு. Thank you. வரும்பொழுது நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவ்வளவு ஒரு வல்லமை நிறைந்த ஒரு சம்பவத்தை, ஒரு காரியத்தை கண்டிப்பாக நாங்கள் உணர்ந்தோம். நான் என் மனைவி உணர்ந்தோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றா நாங்க சபை கூடி ஒரு ஏறக்குறைய 1.5 வருஷம் மேல ஆகுது. பிகாஸ் ஆஃப் கோவிட் அந்த ஒரு நிலைமைனால நாங்க கேர் பகுதியில் இருக்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. இன்னும் ஆன்லைன் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஃபோர் டேஸ்ட் அகெயின் தட் வி வில் ஜாயின் பண்ணும்பொழுது இன்னும் எவ்வளவு உற்சாகமா இருக்கும் என்று சொல்லி நீங்களாம் இன்னைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது எங்களுக்கு பெரிய ஒரு உற்சாகம் வந்துச்சு. இந்த உற்சாகத்தை நாங்கள் சென்டருக்கு எடுத்துக்க போகிறோம். ஆமென் ஆமென். we are ready for this. ஆமென். இந்த உற்சாகத்தை நாங்கள் இன்றைக்கு சென்டருக்கு எடுத்து போகிறோம். அடுத்த ஆண்டு நம்ம சபையை துவங்க விரும்புகிறோம். சோ எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்க ஜெபிக்கிற வேளையே எனக்கு வந்த ஒரு வசனமானது நீங்க தமிழ்ல எனக்கு வாசிக்க உதவி செய்யுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கணும். யாராவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 31வது வசனம். சைமன் எப்படி இருக்கீங்க? சைமன் வந்து நல்ல ஒரு worship leader. So did this boy. அருமையா செஞ்சீங்க. God bless you. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாலை வேளை இது நடந்துச்சுன்னு? ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த மாலை வேளை இது நடந்துச்சு? மறுபடியும் வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த இடம் அசைந்தது என்று நாம் வாசிக்கிறோம். ரிவைவல் மிஷன் மினிஸ்ட்ரி இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்பாக எனக்கு இந்த இடத்தை பத்தி எந்த ஒரு சரித்திரமும் தெரியாது. இந்த இடம் எப்படி இருந்தது கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நீங்க சபை ஸ்தாபித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இந்த இடத்துல பிசிக்கலி அதை நீங்க கண்டிருப்பீங்க. ஒருவேளை நீங்க முத வரும்பொழுது ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கலாம். அப்படியே வெறுமையா மோசமா யாருமே இல்லாத ஒரு இடமா காணப்பட்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இப்படி வருது, இந்த ரெஸ்டாரண்ட் வருது, அந்த கடை வருது அப்படின்னு. ஏன் சபை கூடும் பொழுது அந்த இடத்திற்கு ஒரு அசைவு உண்டாக வேண்டும். கண்டிப்பாக சபை எங்கெங்கெல்லாம் கூடுகிறதோ அந்தந்த இடத்தில் அந்த அசைவு வர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நீங்க வந்துட்டு
ஜெபிக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் இன்னொரு பலத்த அசைவு தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்தார் என்று விசுவாசிக்கிறேன். இதுக்கு பிறகு இந்த இடம் எப்படி மாற போகிறது என்று எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பாக பெரிய அளவில் மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. எத்தனை பேர் இது பஹாமாஸ் அப்படின்னு சொல்லி இடத்தை கேள்வி ஒரு நாடு பஹாமாஸ் என்று சொல்லி பாஸ்டர் கண்டிப்பாக தெரியும். ஒரு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாடு யாருக்கும் கண்ணுக்கு தெரியாம இருந்துச்சு. அது எப்ப கண்ணுக்கு தெரிய வந்துச்சுன்னா ஒரு சபைனால. எல்லாம் சொல்லுங்க, ஒரு சபை. ஒரு சபை அதற்கு ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. பஹாமாஸ் என்று சொல்ல இடம் உலகத்தின் பார்வைக்கு வந்தது. எப்படி? அந்த போதகர் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர். ஆனாலும் ஆண்டவர் அந்த போதகத்துக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். தேவனுடைய வசனத்தை போதிக்கிற ஒரு ஞானத்தை கொடுத்தார். அப்படியாக அவர் எல்லா இடத்திலும் அவருடைய ஞானம், அவருடைய செய்தியானது பரவி அந்த காலகட்டத்தில் அந்த போதகருடைய பெயர் நீங்க பிறகு நீங்க கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கு அவர் இறந்து விட்டார். அவருடைய டீமிங் உலகமெங்கும் சென்று ஒரு ஆள் சென்றாரு. காப்பி மேல காப்பி மேல காப்பி மேல காப்பி பண்ணி உலகமெங்கும் சென்று இவருடைய போதனை கேட்பதற்கு உலகமெங்கிலும் அப்படியாக எல்லாம் வருவாங்க அந்த சபைக்கு. ஓ, இவ்வளவு காரியம் அடங்கி இருக்கிற வசனத்துல ரகசியத்தை சொல்லி தராரு அப்படின்னு சொல்லி உலகமெங்கிலும் அப்படியாக எல்லா விமானத்தை எடுத்து கப்பல் ஏறி இறங்கி வந்து வருவாங்களா. ஒரு வருஷம் அந்த வருஷத்துல ஒரு தடவை கான்ஃபரன்ஸ் நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸ்ல ஆயிரம் ஜனங்கள் உலகம் முழுவதும் வருவார்கள். அப்படிதான் சபை வளர்ந்தது. அப்ப பஹாமாஸ்ல ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், சாப்பிடுற இடம் அவங்க எல்லாம் வந்து இந்த பாஸ்டர் சொல்லுவாரா, பாஸ்டர் உங்க இடத்துல இந்த மாதிரி ஆளுங்க வந்தாங்கன்னா எங்க ஹோட்டல் ரெக்கமெண்ட் பண்றீங்களா? பாஸ்டர் உங்க இடத்துல இந்த மாதிரி ஆளுங்க எங்களுடைய ரெஸ்டாரண்ட் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் அதை கேட்பாராம். See, அந்த சபை மட்டும் வளரல, அந்த சபை கொண்டு அந்த இடமே வளர்ந்தது. Amen. Amen. ஏழ்மை கொண்ட ஒரு நாடாக இருந்தது. ஆனா அந்த சபையினால ஒரு பொருள் ஆதாரம் அந்த இடத்துல அப்படியாக பெருக ஆரம்பித்தது. எல்லோரும் அந்த ஒரு செழிப்பை காண ஆரம்பித்தார்கள். ஏன்? ஒரு சபை. சபை கூடுதல் நடக்கும் பொழுது நம்ம ஆண்டவர் பஹாமாஸ்ல செய்யக்கூடும். மலேசியால ஈப்போல ரிவைவல் மிஷன் மினிஸ்ட்ரியில செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லா சபையும் நான் சொல்றேன், உற்சாகப்படுத்துறேன். தொடர்ந்து யார் என்ன சொன்னாலும் சபை கூடுதல் மட்டும் விட்டு விடாதீங்க. சபைக்கு வரது மட்டும் விட்டு விடாதீங்க. ஏனென்றால் சபை கூடும் பொழுது, சபைக்கு வருது சொன்னா சபை கூடும் பொழுது, நீங்கள் எல்லோரும் கூடும் பொழுது அந்த இடத்தில் ஒரு அசைவு கண்டிப்பாக காணப்படும். பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அவர் அசைவாடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் உணர்ந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதை நான் உணர்ந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு. உடனே நீங்க யோசிக்கலாம், நம்ம எல்லாரும் கூட சத்தமா இருக்கு, கத்தி கூச்செல்லாம் போட்டு அப்படியே ஓ அப்படி. ஆனா நீங்க புக் ஆஃப் ஆக்ட்ஸ் நீங்க வாசிங்கன்னா அவங்க எல்லாம் எப்படி ஜெபிச்சாங்க? சத்தமாக. சபை ஒன்று கூடும் பொழுது சத்தமாக ஜெபித்தாங்க. அந்த சபை ஜெபிக்கும் பொழுது பேதுருக்கு ஒரு விடுதலை கிடைச்சு. பேதுரு சிறைப்பிடித்த போது முதல் சபை ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. சபை ஜெபித்த பிறகு பேதுருக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. அதே மாதிரி உங்களுடைய ஜெபத்துல எத்தனை பேர் விடுதலை பெற போகிறார் என்று நீங்க தான் விசுவாசிக்கிறீங்க. பாஸ்டர் என்னுடைய அப்பா இன்னும் ரட்சிப்புக்குள்ள வரல, பாஸ்டர் என்னுடைய கணவர் இன்னும் ரட்சிப்புக்குள்ள வரல, பாஸ்டர் என்னுடைய மகன் இன்னும் ரட்சிப்புக்குள்ள வரல. வாங்கம்மா சபை கூட்டத்துக்கு வாங்க. உங்களுடைய கணவராக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், மகனாக யார் வேணாலும் இருக்கட்டும், தேவன் விடுதலை கொடுப்பார். நீங்கள் தொடர்ந்து வர 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 ஒரு நாள் உங்களோடு சேர்ந்து அவங்க வருவாங்க. ஆமென். ஹalleluya. ஆமென். சரி, நான் ஒரு சொன்ன நீங்க செய்தி கொடுங்க பாஸ்டர். நீங்க கொடுங்க. நல்ல ஃப்ளோ வருது. கொடுங்க. அப்படி எஸ், நல்ல ஃப்ளோ வருது. அப்படியே நீங்க கேரி ஆன் பண்ணுங்க. எத்தனை பேர் சபை கூடுதல் விரும்புறீங்க? எனக்கு சபை கூடுதல் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. இன்றைய வரைக்கும் என்னுடைய மனைவிக்கும் சரி சபை கூடுதல். அதனால தான் நாங்க ஆன்லைன் சர்வீஸ்ல போயிருந்தாலும் போனோம், காலையிலே போனோம். ஆஹா, இங்க ஒரு சபை கூடுதல் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம். காரணம் நம்மளுடைய ஃப்ரெண்டோட சபை தானே சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம். என்னுடைய வைஃப் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. பாஸ்டர் இன்னைக்கு நம்ம பாஸ்டர் ஜாக் சர்ச் போறோம், ஒன்றும் சொல்ல வேணாம். வந்தோம், வந்து அங்க ஸ்கேன் பண்ணா அவங்க பாஸ்டர் வைஃப் பாஸ்டர் ஜாக் வந்து மெயின் மறந்து ஆராதனை ட்ரீட்மெண்ட் இருந்தாங்க. அவங்களுக்கு தொட கூட எங்களை மனசு வரல. சிஸ்டர் நாங்க எங்களுக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டோம்ல சிஸ்டர் உட்காரத்துக்கு என்ன பார்த்தோம், என்ன இவ்வளவு கூட்டம் இருக்கு, உட்கார்ந்துக்கு இடம் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சில பேர் உங்களுடைய நாக்காளி விட்டு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. பாஸ்டர் நீங்க வந்து உட்காரலாம் பாஸ்டர். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். கம் ப்ளீஸ். இல்ல நம்ம சீட் எடுமே இங்க தான். ஆமாப்பா.
சபை கூடுதல் ஏன் அவசியம்? இது ஏன் நான் இடத்துல மத்தியில் நான் பேசுகிறேன் என்றால் இது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைய காலத்தில் ஒரு தவறான உபதேசங்கள் எழுதி கொண்டிருக்கிறது. சபை கூடுதல் அவசியம் இல்லை என்று சொல்லி. சபை கூடுதல் அவசியம் இல்லை, எதுக்கு சபைக்கு போகணும், வீட்டுல இருந்து நீங்க ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி உபதேசங்கள் எழுதி கொண்டிருக்கிறது. ஆன்லைன் மேலாவே நீங்க இருக்கலாம், நீங்க பேங்கிங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆனா சபை கூடுதல் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி ஒரு சின்ன சின்ன காரியங்கள் எடுத்து நான் சொல்லிட்டு உங்களை ஆசீர்வதித்து பிறகு பாசத்தை நான் கொடுத்துறேன். சிஸ்டர் கிறிஸ்டினா பிறகு என்ன எடுத்து நம்ம எடுத்து அந்த ஊழியம் கொஞ்ச நேரம் பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. எஸ் வண்டர்ஃபுல் தெரியும், நல்லா பாடுவாங்க. மத்தேயு 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஃபைனலி ஹாப்பி வீக்கெண்ட். இது இத்தனை நாள் ஆன்லைன் தான் பார்த்துட்டு இருந்தோம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. உங்களுடைய கண்டிப்பாக டெமோ பண்ணி செய்தி நான் ஏற்படுத்தியிருப்பீங்க. இப்படி பேசணும்னு சொல்லி பரவாயில்ல. இன்னைக்கு அவரோட இணைந்து நான் பேசுகிறேன். அவரோட இணைந்து மத்தேயு 12வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இங்க இயேசுவுக்கும் சீஷர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் சர்ச்சை உண்டாகுகிறது. ஏன் சர்ச்சை என்று பார்த்தால் அவர்கள் இந்த ஓய்வு நாளை குறித்து இயேசு கிட்ட வாக்குவாதம் செய்றாங்க. என்ன ஓய்வு நாள் நம்ம ஒரு வேலையை செய்யக்கூடாது. முதல் சர்ச்சையை பார்க்கும் பொழுது இந்த சீஷர்கள் இந்த கதிரை அறுத்து அவர் சாப்பிட்டாரா? ஓஹோ, ஓய்வு நாளை நீங்க கை பாய்க்கூடாது, அது எப்படி நீங்க அறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி முதல் சர்ச்சை உண்டாகும் அந்த இடத்துல. அப்ப ஆண்டவர் சில விளக்கங்கள் கொடுப்பார். ஆனாலும் அந்த இடத்துக்கு நான் போகுதல்ல, ஒரு பெரிய ஒரு சர்ச்சை உண்டாகும். ஆனா அதுக்கு பிறகு 9வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்க வாசிங்க, தமிழ் வாசிங்க 9வது வசனம் மட்டும். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். ஓய்வு நாளில் நடந்த ஒரு சம்பவம் இது. அவர் அவ்விடத்தில் இருந்து அவர் எங்க போனாரா? ஜெப ஆலயத்துக்கு சென்றார். ஓகே, நான் உங்களிடத்துல நான் கேட்கிற ஒரு கேள்வி. இப்ப ஒருத்தர் சண்டை போட்டார் அந்த இடத்துல, அதுவும் மத தலைவர் சண்டை போட்டாரு, பரிசேயர் சண்டை போட்டாரு, ஆண்டவர் சண்டை போட ஒரு சர்ச்சை உண்டாயிருச்சு. ஆனா எங்க போறாரு? மறுபடியும் சர்ச்சுக்கு போறாரு. அங்க எல்லாம் காத்திருக்காங்க, இவர் எப்படியாவது பழி சுமத்தணும், இவர் எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், கீழே தள்ளிடணும், எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு நல்லா தெரியும் அவருக்கு. ஆனா எங்க போறாரு? ஜெப ஆலயத்துக்கு போறாரு. அவர் தெரியும் சபைக்கு போனா கை கொடுக்க ஆள இருக்க மாட்டாங்க, ஏன்னா வெறுப்பு. சபைக்கு போனா இன்னும் நம்மள பிரச்சனை மூட்டிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் எங்க சென்றாரு? சபைக்கு போனார். சபைக்கு போக வேண்டும், சபை கூட வேண்டும் என்று சொல்லுது முதல் நல்ல ஒரு உதாரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் ஜெப ஆலயத்துக்கு போனார். நீங்க சொல்லலாம் இது ஒரு காரணத்துக்காக போனார் பாஸ்டர். இல்ல, he was a good Jew. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது நல்ல ஒரு யூதனாக இருந்தார். ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்துக்கு சென்றார். ஆண்டவருக்கு ஜெப ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று அவசியமே இல்லை. ஏன்னா ஒருவேளை நீங்க யோசிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடந்து வராரு, பேசுற என்னை பத்தி அவருக்கு தெரியும், பேசுற வசனம் பத்தி அவருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவர் எங்க போறாரு? ஜெப ஆலயத்தை போயிட்டு அமர்ந்து இருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்கிறார்? ஒரு மனுஷனாக இருக்கும்போது இந்த உலகத்துல ஒரு நல்ல உதாரணமாக இயேசு காமிக்கிறார். சபைக்கூடுதல் ரொம்ப முக்கியம் என்று காமிக்கிறார். கரெக்ட்? நான் சொல்றது ரைட்டா இல்லையா? சபைக்கூடுதல் என்று சொல்லும் பொழுது அவரே ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். இப்ப அவர் கூடி வந்துட்டாரு, சபையில உட்கார்ந்து இருக்கிறாரு, நாங்க பேசுகிறோம், அவருக்கு எல்லாம் தெரியும், நான் பேசுற வசனம் எல்லாம் தெரியும். நான் எடுக்க போற வசனம் அவர் தானே வார்த்தையே. ஒரு நாள் எங்களுடைய சபையில எப்பவுமே பைபிள் ஸ்டடி நடக்கும் மாதத்துல. இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு சிலர் வராம போயிட்டாங்க பைபிள் ஸ்டடிக்கு. அப்ப நானும் என்னோட மனைவி கேட்கிறோம், ஏன் நீங்க பைபிள் ஸ்டடி வருது இல்லை? அவர் சொன்னாரு, சொல்லி கொடுத்ததே சொல்லி கொடுக்குறாங்க, நம்மளுக்கு எல்லாம் தெரியும், ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம். வாவ், எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. வாவ். ஆனா இயேசு போனாரு, அந்த இடத்தை சபை கூடுதல் சொல்லும் பொழுது இந்த வசனமானது நம்மளை பலப்படுத்தும். ஆண்டவர் அந்த ஐக்கியத்தை அவர் புரிந்து கொண்டார். சபை கூடுதல், மறுபடியும் சொல்லுகிறேன், சபை கூடுதல் நீங்க விட்டு விடவே கூடாது. என்னைக்குமே சபை நீங்க போக வேண்டாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த வசனத்தை உங்களுடைய சிந்தனையில கொண்டு வாங்க. ஐயோ, இயேசுவே போனாரு, அவ்வளவு பெரிய பிரச்சனையில போனாரு. இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கும் பாஸ்டர் ஜாக்கு ஒரு மன சச்சரவு வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு நல்ல ஒரு உறவு கெடுத்துறாதீங்க யாருமே, நானும் கெடுக்க ஒரு மன சச்சரவு வச்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க, நான் இன்றைக்கு இந்த சபைக்கு வந்திருப்பேனா?
நல்ல மியூசிக் பா. ஆனா நான் இன்னைக்கு சபைக்கு வந்திருப்பேனா? வந்திருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? எனக்கு என்ன தோணு இருக்கும், போன பாஸ்டர் எனக்கு சரியா உபசரிப்பாரா, சரியா கை கொடுப்பாரா, இவருக்கு தெரியும் இந்த ஜெப ஆலயத்துல இருந்து இந்த பரிசேயர்கள் ஜெப தலைவர்கள் இந்த 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 கூட்டமானது என்னை கொல்வதற்கு அவன் சாவடிக்க பிளான் பண்ணுவாங்க, காத்திருக்கிற. ஆனா எங்க போய் உட்கார்ந்து நேரா போயிட்டு ஆண்டவரே சபையில போயிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க வாசிங்கப்பா அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறாரு, நீங்க பேசுங்கப்பா அப்படின்னு உட்கார்ந்து. எவ்வளவு வெறுப்பு இருக்கும் அந்த ஜெப தலைவருக்கு. வெளியே தான் நீ அப்படி பண்ண, உள்ளுக்கு வந்து எங்களுக்கு வெறுப்பே தெரியும் அப்படின்னு சொல்லி. சரி, அது மட்டும் இல்ல, இயேசு போறாரு, சபையில வேற யார் இருந்தா? 10வது வசனம் வாசிங்க. அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சுத்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். சூம்பின கையுடையவன் என்று சொல்லும் பொழுது இந்த கை செத்து போயிடுச்சு, அவ்வளவுதான். இதுதான் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு கை அவருடைய கை செத்து போயிடுச்சு. சோ இந்த கை அசைக்க முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு தெரியும் சொல்லுங்க. அவர் எங்க உட்கார்ந்து இருக்காரு? நம்ம பாஷையில சொல்லுவோம், எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? சபையில உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னைக்கு லேசான தலைவலி வந்தாலே பாஸ்டர் எனக்கு ரொம்ப தலைவலிக்குது பாஸ்டர், செபிச்சிருங்க, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நான் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அவருக்கு என்ன இல்ல, ஒரு செத்து போன கையை வச்சு எங்க வராரு? சபைக்கு வராரு. கைதான் இல்ல, ஆனா எனக்கு கால் இருக்கிறது, நான் தேவ ஆலயத்துக்கு செல்வேன். கைதான செத்து போச்சு, என் காலை உயிரோடு தான் இருக்கிறது, அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த நான் சபைக்கு செல்கிறேன் என்று சொல்லி அவன் சபைக்கு வந்தார். அதோட முடிந்ததா? இயேசு பார்த்தார். இயேசு அந்த இடத்தில் இருந்தார். ஜெபாலயத்தில் யார் இருந்தார்? இயேசு இருந்தார். அன்றைக்கு மட்டும் அவன் சபைக்கு வரல, ஜெபாலயத்துக்கு வரலன்னு முடிவு பண்ணியிருந்தானா அவனுக்கு என்ன நடந்துச்சு வாசிங்கப்பா. அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானோ? ஓகேங்க, சரி. இது வந்து மறுபடியும் சர்ச்சை நடக்குது சபைக்குள்ள. இப்ப சர்ச்சை நடக்குது சபைக்குள்ளே நடக்குது. 13வது வசனத்தை வாசிப்போம், என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். ஹalleluya. செத்து போன கையை பார்த்து ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து, அதாவது ஆண்டவர் சொல்லல be healed அப்படி கூட சொல்லல, என்ன சொன்னாரு? கையை நீட்டு. ஒரு வார்த்தை தான். கையை என்ன செய்தான்? நீட்ட ஆரம்பித்தான். செத்து போன கை, அவன் கை, the miracle is already begin there. Yes, amen, amen. அவன் அன்னைக்கு சபைக்கு வராம இருந்தானா அவனுக்கு அது ஒரு ஹீலிங் கிடைச்சிருக்குமா? நீங்க பல பேர் இங்க சபையில உட்கார்ந்து இருக்கீங்க, இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, வார்த்தை கேட்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க சபையை விட்டு கடந்து போகும்போது ஒரு விடுதலையோடு செல்வீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹalleluya. விடுதலையோடு நான் செல்வேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற மட்டும் கை தட்டுங்க. எஸ், ஏன் சொல்றேன்னா இதுதான் இந்த சபையில நீங்க கூடும்போது, ஒன்று கூடும் பொழுது இந்த விடுதலையோடு செல்வது ஒரு சாத்தியமான விஷயம். இட் இஸ். நம்ம 6 நாளும் அடிப்பட்டு மிதிப்பட்டு குத்து வாங்கி பேச்சு வாங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி படுத்துலாம் கிடப்போம், ஐயோ அப்படின்னு. இந்த 7வது நாள் வரும்பொழுது எத்தனை பேர் சொல்றீங்க நான் உற்சாகமா என்னுடைய கவலைகள் கண்ணீர் எல்லாத்தையும் மறந்து இன்னைக்கு ஆண்டவர் நான் விடுதலையோடு ஆராதித்தேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஹalleluya. நான் வரும்போது இங்க ஒரு வலியோடு தான் வந்தேன், வலியோடு தான் வந்தேன். சீரியஸ், ரொம்ப வலியோடு தான் வந்தேன். ஏன்னா அந்த 3 நாளா டிரைவிங் அப்புறம் நின்னுக்கிட்டு MC செஞ்சுக்கிட்டு வெட்டிங்ல நான் சொன்னேன் என்னுடைய வெயிட் குறைக்கணும் போல, என் வெயிட்னால என்னோட இடுப்பு வலி எடுக்க ஆரம்பிக்கல. ஆனாலும் இந்த தம்பி நீங்க ஆராதனை வழிநடத்தும் பொழுது இப்போ கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த வலி தெரிய மாட்டேது. வேலைக்கே ஓடி நடந்துகிட்டு இருக்கிறேன். So I praise God and I got my healing here today. சும்மா சொல்றதுல நான் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் என் வைஃப் கேட்பாங்க சும்மா சொன்னீங்களா? Yes, I feel relief. I feel relief. I got my healing. யாருக்கும் தெரியாது எனக்கு அது இருந்ததுன்னு சொல்லி. ஆனா நான் உற்சாகப்படுத்துறேன். ரிவைவல் மிஷன் மினிஸ்ட்ரீஸ்ல இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு இடுப்பு வலி கொஞ்சம் சுகமாக்கிட்டார். ஹalleluya. நல்லா வர்ஷிப் பண்ணுங்க. தேவனுடைய பிரசன்னத்தை. என்னுடைய சபையில ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு அம்மாக்கு அந்த அப்படிதான் ஆராதனை வழிநடத்தி கொண்டிருக்கும்போது, ஆராதனை வழிநடத்தும் போது பல காரியங்கள் நடந்து பாஸ்டர். திடீர்னு ஒரு நாக்களிப்பு பறந்தது ஒரு நாள். அப்பா அங்க இருக்கிற ஒரு பிள்ளை இப்படி முறைச்சு பார்த்துச்சு. நான் நினைச்சேன் நான் ஆண்டோடு தானே பாடல, நீ ஏமா முறைக்கிற, பிசாசு பிடிச்சிருச்சு. நாங்க எல்லாம் பாட சொல்லிட்டோம். அப்படியே பாட 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 அதுக்கு பிசாசு ஓடிடுச்சு.
ஆனா இது இன்னொரு சம்பவம். ஒரு நாள் அந்த அம்மா அப்படிதான் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க என்னை முறைச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. நான் நினைச்சேன், என்னடா நம்ம தான் இன்னமும் ஒரு அவங்களை என்னமோ சொல்லிட்டும் போல, இல்லை எனக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் பகையா, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் கடன் வச்சுன்னா சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்காம அவங்க கையை கட்டிக்கிட்டு நின்று முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்ப நானா சொன்னேன், எல்லாரும் எல்லாம் கைகளை உயர்த்தி, சொன்னார்ல அந்த மாதிரி தான், எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆராதிங்க அப்படின்னு சொல்றது. எல்லாம் உயர்த்தி நன்றாக நல்ல ஒரு தேவ அபிஷேகம் நிறைந்திருக்க இடத்துல எல்லாரும் வச்சாங்க. இந்த அம்மா மட்டும் பார்த்துட்டே இருந்தாங்க. சரி, ரெண்டாவது ட்ரை பண்ணுவாங்க. அது ஒரு ஆள் அப்படி நம்ம முறைச்சு பார்க்கும் பொழுது முன்னே நிக்கிற ஆராதிக்கிற இந்த பையன்கள் உயிர் பண்ணும் சர்ச்சு முன்னே அப்படிதான் நம்மளுக்கு இந்த என்டையர் நல்லாவே போனாலும் அந்த ஒரு இடத்துல அப்படியே ஐயோ ஏன் இப்படி முறைச்சு பார்க்கறாங்க அப்படிதான் தோணிட்டே இருக்கும். திருப்பி எல்லாம் கண்களை மூடி நல்ல ஆண்டவரை ஆராதிங்க அப்படின்னு சொல்லும்போது கையை கட்டி இப்படிதான் முறைச்சு பார்த்துருந்தாங்க. வயசான அப்ப நான் மூணாவதுல என்ன ஆச்சு, கொஞ்சம் சத்தமா நினைச்ச ஒருவேளை வேலைகளை போட சொல்லிட்டு அவங்க கிட்ட அவங்க இப்படிதான் கிட்ட ஹல்லேலூயா எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆராதிங்க அப்படின்னு சொல்லும்போது கையை டக்குன்னு ரெண்டு கையை தூக்கி அப்படியே அழுது தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. அப்படின்னு சப்பா ஃபைனலி உடைஞ்சிருச்சு, பரிசுத்தாவிலே நன்றி அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடைசி அதோடைய அற்புதமே வேற. என்ன நடந்துச்சுன்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு கை விளங்காது, ஸ்ட்ரோக். அவங்க அது சபை யார்ட்டையும் சொல்லல, அதை மறைக்கிறதுக்கு இப்படி கை கிட்ட தான் நிற்பாங்க. எனக்கு தெரியாது. நான் கையை தூக்கி ஆராதனை சொல்லும்போது இவங்களுக்குள்ள ஆண்டவரே நானும் கையை தூக்கி ஆராதிக்க ஆசையா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கையை கட்டி அந்த ஏதாச்சும் இது அற்புதம் நடக்குமா, இந்த ஸ்ட்ரோக் நிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க, இல்ல ஆராதிச்சுட்டு இருக்காங்க. நான் ரெண்டாவது சொல்லும்போது அவங்க பயம் வந்துருச்சாங்க. என்ன இந்த பையன் வேற கையை தூக்கு வேற சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. மூணாவது சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, அவங்க எல்லாம் முடிஞ்ச சொல்றது, நீங்க நம்ப மாட்டீங்க, என் கையை நான் தூக்கல, ஏதோ ஒரு காரிய கை அப்படி இந்த சமூகத்தை இந்த வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது எனக்கு என் சொந்த வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம் அதை என்னால ரிலேட் பண்ண முடியுது. எங்க மறுபடியும் சொல்றேன், அந்த அம்மா எனக்கு ஸ்ட்ரோக் இருக்கு, எனக்கு வெக்கமா இருக்கு, நான் சபைக்கு வர மாட்டேன்னு சொல்லி சபைக்கு வராம இருந்திருந்தா அன்னைக்கு ஒரு பூர்ணமான விடுதலை அவங்க கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் ஆண்டவருக்கு சரியா இல்ல, இன்னும் முழுமையான வரேன், பெர்ஃபெக்டான, அது நடக்காது. எங்க திரும்ப நீங்க உங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவீங்க, பில்ட் பண்ணுவீங்க? சபை. ஒரு பார்த்து நீங்க பேசும்போது இங்கதான் நம்ம வாழ்க்கையை பில்ட் பண்ணணும். எப்படி பில்ட் பண்ணுவாங்க? ஒரு சில நம்ம என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சில பாஸ்டர் இவர் என்னை பார்த்து ரொம்ப மோசமா பேசுறாரு, இவர் என்னை பிடிக்க மாட்டேது, நல்லா தெரியுது, என்னை பார்த்து புறம் பேசுறாரு அப்படி சொன்னீங்கன்னா அதுவும் இஸ் a process தான். உங்களுக்கு அதுவும் process தான். God has placed them to shape you. அவர்களை ஏன் அந்த இடத்துல நீங்க அவங்க எதிரியா நீங்க அவங்க என்ன வேணும் சொல்லல, God has placed them. அவர்கள் அப்படி இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையிலே நீங்க அப்படியாக ஆராய்ந்து பார்ப்பீங்க. ரைட்டா இல்லையா? ஆராய்ந்து பார்ப்போம். அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில ஆண்டு நம்மளை வச்சிருக்கிறார், அவங்களை ஷேப் பண்றதுக்கு. சிலது நம்மளே யோசிப்போம், நம்ம நல்லதா இருக்கணும், அவங்க தான் ஆண்டு அவங்கள பார்த்து என்னைய ஆண்டு உங்களை பார்த்து அவங்களை ஷேப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் சபை கூடுதல் ரொம்ப 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 முக்கியம். என்ன சொல்ல, சபை கூடுதல் விட்டு விடாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்றது. மறுபடியும் சொல்லுங்க, சபை கூடுதலை விட்டு விடாதீங்க. பவுல் தான் சொல்லுவாரு புதிய ஏற்பாடுல, சபை கூடுதலை விட்டு விடாதீங்கப்பா, வந்துருங்க, சபைக்கு வந்துருங்க. சபைக்கு வந்தாதான் உங்களுக்கு அந்த ஒரு செழிப்பே வரும். சபையில தான் சிரிக்கிறோம், உங்களுக்கு தெரியுமா? சபையில தான் பாடுறோம். வேற இடத்துல எங்க நம்ம பாட விட மாட்டாங்க, கண்டிப்பா விட மாட்டாங்க. எஸ்தர்ல விட மாட்டாங்க, ஆர்டில விட மாட்டாங்க, எங்கேயும் பாட விட மாட்டாங்க. ஏதோ ஸ்டேஜ் மேல ஏறி போயிட்டு அப்பா மைக் தெரியா நான் பாருங்க அப்படின்னு வேட்டை அடிச்சிருவாங்க. ஆனா சபையில விடுதலையோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். நீங்க எப்படி பாடினாலும் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள நல்ல மகிழ்ந்து ஆண்டவருக்கு இதாக ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில அப்படிப்பட்ட ஒரு விடுதலை இருக்குங்க. சபையில நீங்க எப்படி வேணாலும் கத்தி பாடலாம். கத்தி நீங்க இங்க உங்க ஆபீஸ்ல கொஞ்சம் விஸ்பர் கூட பண்ண முடியாது. ஓகே, என்னடா சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா சபையில உங்களுக்கு விடுதலை நீங்க ஆராதிங்க. செஞ்சிருக்கீங்களா?
இது நடந்திருக்கா உங்களுக்கு? செஞ்சு நல்லா சிரிக்கிறேன். Okay. It's a joyful moment. இது ஒரு சந்தோஷமான சபை. ஹalleluya. இவங்களை பார்க்கும்போது நன்றாக தெரியுது. சரி, கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர் பிரியாக சுகமாக்கி விட்டார். அவனை கை மறுபடியும் அந்த நிலைமைக்கு வந்து விட்டது. மறுபடியும் அந்த மத தலைவர்கள் வந்துட்டு ஒரு பொய்யை சொல்றாங்க, இவர் சாத்தான் கீழே தான் வந்துட்டு இதெல்லாம் செய்றாரு. சரி, அதை நம்ம படிச்சோன்னா அதை கொண்டு வியாக்கியானம் செய்ய வச்சுன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உலகத்தில் வாழும் பொழுது தேவன் சகலத்தையும் படைத்தவர் வார்த்தை அவரே தேவாலயத்துக்கு வரும் பொழுது, அவரே சபைக்கு வரும் பொழுது, ஓய்வு நாளை அவர் பூர்த்தி செய்யும் பொழுது நீங்களும் நானும் கண்டிப்பாக சபைக்கு வர வேண்டும். நல்ல ஒரு உதாரணம். அப்படி மேல பார்த்துட்டோம், இப்ப கீழே பார்ப்போம். சூமி போனது கை சரியாவே இல்லை, அவனுக்கு கை செத்து போயிருச்சு, வெக்கப்படலாம், சபைக்கு வேணாம், எனக்கு எந்த ஒரு சுகமும் கிடைக்கல சொல்லி அப்படி எத்தனை வருஷம் தான் தெரியல. ஆனாலும் அப்படி இருக்கிற ஒருத்தன் அப்படி இருந்தும் ஆண்டவரே காலுக்கு உயிர்களை கொடுத்திருக்காரு, சபைக்கு நான் சேவை சென்றான். நாம் தேவனை பார்த்தோம், நம்ம கீழே இருந்த ஒருத்தனை பார்த்தோம். இந்த ரெண்டு கூட சபைக்கு வர முடியும் என்றால் நீங்களும் நானும் கண்டிப்பாக நிஜமாக சபைக்கு வந்தே தீர வேண்டும். எல்லாம் Hallelujah. 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 This is the hospital. Let me tell you. இதுதான் உங்களுடைய மருத்துவமனை. எந்த ஒரு செலவு இல்லாம உங்களுக்கு அப்படியே ஆண்டவர் ஹீல் பண்ணி அனுப்புவார். டாக்டர் சொல்லுவாங்க, 50,000 நீ கொடுத்தனா கத்தி வாங்கணும், ஒரு 20,000 கத்திரிக்கோல் வாங்கணும். எந்த ஒரு செலவும் பாஸ் வர ஐயா நீ காணிக்கை போடாட்டின்னு வருவாங்க, கையை நீட்டு இயேசு நாமத்தை முடிச்சு, அவ்வளவுதான். ஆண்டவர் சுகமாக்கி விட்டார். ஹalleluya. மருத்துவர்கள் எழுதின அந்த மருத்துவர்கள் என்னத்தை தீர்மானம் பண்ணாலும் இங்க மாற்றி போடுகிற இடமாக இருக்கிறது. நம்முடைய மருத்துவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பூர்ண விடுதலை தருகிறார். ஹalleluya. கடைசியாக ஒரு சாட்சியை சொல்லி நான் இந்த மைக்கை வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓஸ் உங்கள்கிட்ட பாஸ் பண்ணிடுறேன் சிஸ்டர். சாரி மை வைஃப். வந்து விட்டீர்கள். ஆமா. ஜீவ கட்டு. ஓ ஜி. தேங்க் யூ. ஜி ஓகே. ஓ யூ ஆர் ஒரு ரியாக்சி. சரி. இப்போ நான் உங்கள்கிட்ட வர மாதிரி கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன், இந்த ஒரு பீச்சில் நின்றுட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நான் உங்கள்கிட்ட வரேன். எங்க சபைக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்காரங்க வந்தாங்க. அவங்க வந்து வயசாயிடுச்சு, பாட்டி அவங்க வந்து சபையில வந்து பிரசங்கம் பண்ணாங்க. அவங்களுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்க வந்து ஒரு புற்றுநோய் வியாதி உள்ளவங்க 4th ஸ்டேஜ் இருந்தாங்க. அப்ப சபையில நல்லா தான் ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. புற்றுநோய் கேன்சர் வந்து சொன்ன சபைக்கு போறதுக்கு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்கு வெக்கமா இருக்க, சபைக்கு போறதுக்கு வெக்கமா இருக்க, இன்னைக்கு புற்றுநோய் எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு, ஜெபம் பண்ணுங்க சபையில சொல்றது சில பேர் வெக்கப்படுறாங்க. சில பேர் நெசமா சொல்லிடாதீங்க பாஸ்டர், இது அவருக்கு நடந்திருக்கும் பாஸ்டர், உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன், எனக்கு கையை ஒரு சைடு அப்படி இருக்கு, யார்கிட்ட சொல்லிடாதீங்க. அப்ப நான் சொன்னேன், யார்கிட்ட சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு சுகம் அடிக்கும்? சபை கொண்டு இப்படி ஜெபிச்சா தானே உங்களுக்கு ஒரு சுகம் அடிக்கும். சரி, இந்த மாதிரி இந்த அம்மா வந்துட்டு சபைக்கு நான் போக மாட்டேன், வெக்கமா இருக்கு, ஊழி செஞ்சாங்க சபையில தான். எனக்கு புற்றுநோய் சொல்லும் போது எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னை என்ன பழி சுமத்துவாங்க அப்படி சொல்லி அவங்க ரொம்ப நாளா சபைக்கு போகாம இருந்தாங்க. அவங்களுடைய மகனும் சபைக்கு போய் கொண்டுதான் இருந்தாங்க. எப்போதும் சொல்லுவாங்களா, அம்மா நீங்க சபைக்கு வந்துதான் ஆகணும். சொன்னா இல்லம்மா முடியாது, எனக்கு கீமோதெரபி போயிட்டு இருக்கு, முடியெல்லாம் கொட்டுது, இந்த மாதிரி நிலையில நான் சபைக்கு வர முடியாது. இது நான் சொல்றது வந்து ஒரு நிஜமான காரியங்க. இன்னைக்கு நிறைய பேர் இது அனுபவிச்சாதான் தெரியும். எத்தனை பேர் வெக்கமா இருக்கு, கீமோதெரபி போகும்போது முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும், எல்லாரும் வந்து கேள்வி கேட்பாங்க, ஐயோ முடியனாச்ச தெரிஞ்சும் கேட்பாங்க பாருங்க. அப்ப அங்கதான் அவங்க வைக்கணும், தெரிஞ்சவங்க கேட்பாங்க, ஐயோ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி. சோ இவங்க சொன்னாங்க, இல்ல நான் சபைக்கு வர மாட்டேன். ஒரு நாள் ஒரு காலில் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளாக ஏவுதல் செய்தார், சபைக்கு போ. ரொம்ப மன உடைச்சலோட பாரத்தோட மெதுவா கதவு திறந்து பதுங்கி போனாங்க. அவங்க சொன்னாங்க, பின்புறத்தில் நின்று கொண்டிருந்தாங்க. உடனே அந்த போதகர் பார்த்து சொன்னாங்க, அவங்க பேர் வருது சிஸ்டர் மார்கரெட் வச்சுக்கோங்க. ஹalleluya, சிஸ்டர் மார்கரெட் நீங்க மத்தியில இருக்கிறாங்க. Praise the Lord. அவங்க நம்ம மத்தியில வந்திருக்காங்க. அவங்களை செப்புப்போம் வாங்கன்னு சொல்லி எல்லாரும் பின்னாடி திரும்பி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க.
ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு வல்லமை புறப்பட்டு போனது அவங்க உணர்ந்தாங்க. What stage cancer? 4வது ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ். அவங்க கீமோதெரபி முடிக்க போறாங்க. சரி, டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு வயசாச்சு, எங்கனால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. சோ அவங்க என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு எல்லாரும் அவங்களை திரும்பி பார்த்து ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் வந்து மாறுதல் வந்தது உணர்ந்தாங்க. திடீர்னு வீட்டுக்கு போயிட்டு ஹாஸ்பிடல் போறாங்க. டாக்டர் சொல்றாங்க, I cannot believe this. இது என்னால நம்ப முடியவே இல்லை. இது எப்படி சாத்தியமாகும்? ரிப்போர்ட் மாறிடுச்சு. கேளுங்க, எல்லாம் கேளுங்க, எல்லாம் தேடி கொண்டு பார்க்கறேன்னா, you know what? She was healed from cancer. Amen. புற்றுநோயிலிருந்து அவங்களுக்கு பெரிய விடுதலை கிடைத்தது. அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, தயவு செய்து சபைக்கு மட்டும் வந்து நிப்பாட்டிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும், நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல விழுந்திருந்தாலும், நீங்க எவ்வளவு வெட்கமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சபைக்கு வாங்க. சபை கூடுதல் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதலை நீங்க உணர்வீங்க. அதை கண்டிப்பாக நீங்க பெற்றுக்கொள்வீங்க என்று சொல்லி தைரியமாக ஆன்லைன் சாட்சியம் சொல்லி போறாங்க. அது என் மைண்ட்ல இன்றைக்கு ஒட்டிருச்சு. ஓ, what a powerful testimony. சபை கூடுதல். நீங்க மனுஷனை பார்க்க வேண்டாம். இதே போல சொல்ற ஒரு காரியம் தான். மனுஷனை பார்க்க வேண்டாம், ஆட்களை பார்க்க வேண்டாம். இவங்க கை கொடுக்கறாங்க, அவங்க கை கொடுக்கறாங்க. இயேசு மறந்துக்கோங்க. அவன் கொல்ல ஒரு ரெடியா இருக்கிற ஆசிரியர் மதத்தை ஆசிரியர் கை கொடுக்கும்போது அவனை கொண்டுறான் பாரு அப்படின்னு. ஆனா என்ன செஞ்சாரு? இயேசு நேரா சபைக்குள்ள போனாரு. இயேசு நீங்க நினைவு கொள்ளுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில பெரிய விடுதலை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஹalleluya. எல்லாம் ஹalleluya சத்தமா சொல்லுங்க. ஹalleluya சத்தமா சொல்லுங்க. நல்ல சத்தமா ஹalleluya சொல்லுங்க. Thank you pastor for this time. ஒருவரே என்று சொல்லி நாங்கள் ஒரு பாடலை ஒரு 2017ல வெளியாக்கணும். அந்த பாடல் வந்துட்டு நானா பாடுறேன். ஜீவகா சொல்லுங்க. ஜீவகா. ஓகே, both also can la, no problem, take your ஜீ கொடுங்க. ஜீவகா இந்த பாடலை எப்பொழுதுனா எம்சிஓ டைம்ல எழுதணும். எம்சிஓ டைம்ல பாத்தீங்கன்னா இந்த வியாதி எங்கனால வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியல. இது எழுதுன வந்துட்டு 2017 also. அந்த டைம்ல வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. சோ அந்த பாடல் ஆர்டர் கொடுத்தாரு ஜீவா காட்டுன்னு சொல்லி. சோ எம்சிஓ டைம் தான் ரிலீஸ் பண்ணணும். ஏன் ரிலீஸ் பண்ணனா இந்த எம்சிஓ டைம்ல எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. எவ்ரிதிங் உலகத்துல காரியத்திலிருந்து சபையில இருக்கிற எல்லா விசுவாசம் ஒவ்வொரு சபையும் அப்படி மூட ஆரம்பிச்சிச்சு. சோ அப்ப நம்ம சொன்ன this is the correct time to release the song. Let's declare it. Let's declare it. Come. ஓகே, ரொம்ப ஈஸியான பாட்டு தான். உங்களுக்கு நான் கோரஸ் பாட சொல்லி தரேன். ஜீவ காற்று எங்கள் நடுவிலே, ஜீவ காற்று இங்கு அசையுதே, ஜீவ காற்று உயிரடை செய்யுதே, ஜீவ காற்று எங்கள் நடுவிலே, ஜீவ காற்று இங்கு அசையுதே, ஜீவ காற்று உயிரடை செய்யுதே. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எசேக்கியேல் பார்த்து, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடைய மாட்டேன் கேட்கும் பொழுது எசேக்கியேல் சொல்வார், ஆண்டவரே உமக்கு நீர் மட்டும்தான் அதை அறிந்திருக்கிறேன். அப்போது ஆண்டவர் சொல்வார், நீ தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் புறப்பட்டு போய் அந்த எலும்புகள் ஒன்று கூடி சதைகள் நரம்புகள் ஒன்றாக அது மகா சேனையாக எழும்பி நிற்கும் என்று ஆண்டு சொல்லும் பொழுது அவர் அந்த இடத்தில் அப்படியாக வார்த்தை சொல்லி ப்ரொஃபஸை பண்ணுவார், தீர்க்க தரிசனம் உரைப்பார். எத்தனை பேர் இங்க ப்ரொஃபஸை பண்ணுவீங்க? I believe all of you. நீங்க எல்லோரும் தீர்க்க தரிசனம் வார்த்தை உரைப்பதற்கு தீர்க்கதரிசிகள் அது தனிப்பட்ட ஆபீஸ். But the church can prophesy. So இந்த இடத்துல சரி, உங்க வீடும் சரி, உங்க வேலை இடத்துல சரி, உங்க சபையும் சரி, நீங்க தீர்க்கதரிசனம் உரைய சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய ஜீவ காற்று அது மறுபடியுமாக உயிரடைய கண்டிப்பாக செய்ய வேண்டும். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, ஜீவ காற்று எங்கள் நடுவிலே, ஜீவ காற்று இங்கு அசையுதே, ஜீவ காற்று உயிரடைய செய்யுதே. சொல்லுங்க என்னோட சேர்ந்து, ஜீவ காற்று எங்கள் நடுவிலே, ஜீவ காற்று இங்கு அசையுதே, ஜீவ காற்று உயிரடைய செய்யுதே. மறுபடியும்
காரியம் நடக்கணும். திரளாய் ஜனங்கள் திரும்பணும். திருச்சபையில் ஆத்மா பெருகணும். ஜீவ காற்று இங்கு வீசணும் என்று சொல்லி எழுதி சொல்லுங்க. ஜீவ காற்று இங்கு நடுவிலே, ஜீவ காற்று இங்கு நசையிலே, ஜீவ காற்று உயிரை செய்தே.
சபையில எத்தனை வரங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை வரங்களையும் தேவன் உங்கள் ஒவ்வொரு பேரும் தனிப்பட்ட முறையில் அழைத்து கொண்டு வந்து செயல்பட்டு கொண்டிருக்க போகிறார். ஹalleluya. God will bring a lot of gifts. தேவன் வரங்களை கொண்டு இந்த சபையை நிரப்ப போகிறார். வரங்களில் குறையில்லாதபடிக்கு தேவன் இந்த சபையை ஒரு முன்னுதாரணமாக வைக்க போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதுவரை பாஸ்டர் ஜாக் மட்டுமல்லாமல் அவரோடு இணைந்து இந்த சபை வரங்களோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று இப்படியாக எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்க ஆச்சரிய தக்கத்தோட தேவன் இந்த வரங்கள் உங்கள் மேலாக பொழிய அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறார்கள் அதை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தீர்க்க தரிசன வரங்கள், பகுத்தறிவின் வரங்கள், குணமாக்கும் வரங்கள், பணியை செய்கிற வரங்கள், அநேக வரங்களை கொண்டு நாம் வாசிக்க முடியும். தேவன் உங்களை ஒவ்வொரு பேருக்கும் உங்க வாழ்க்கையில எந்த வரங்களை வைத்திருக்கிறார் என்று உங்களை எதற்கு அழைத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதெல்லாம் கரங்களை உயர்த்தி இனி நான் வரங்களோடு செயல்பட போகிறேன் அந்த விசுவாசத்தோட நீ இப்பொழுது பெற்றுக்கொள்ள போகிறேன் நான் விசுவாசிக்கிறேன். Who want to receive the gifts of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் இந்த சபை பெரிதாக வளர போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி பார்க்கையில் தேவன் உங்கள் வரங்களால் நிரப்பப்பட்டு he going to use you. ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசன வரங்களை வைத்திருக்கீங்க. Some of you have a prophetic gift. ஒரு சிலருக்கு பகுத்தறிவு வரங்கள் இருக்கிறது. You can find out whether this is from bad or good and சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியுமா? Amen. Hallelujah. Hallelujah. Thank you. நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி ஆண்டவர் அப்படியாக வயது பார்ப்பதல்ல, உங்களுடைய நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அதை பார்க்கறதில்ல. தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் பொழியும் பொழுது உங்களுக்கு வரங்களை தருகிற தேவனாக இருக்கிறார். கொஞ்ச நேரம் அப்படியாக நல்ல கரங்களை வைத்து ஜெபிப்போமா? ஷீரியா ராபாலா ரே கேரியா ராபா ஓரி காபா பாலா ரே கேரியா ராபா சாதரே கேரியா ராபா பாலா ரே கேரியா ராபா ஓரியா ராபா பாலா ரே ஷீரியா ராபா பாலா ரே கேரியா ராபா ஓரியா ராபா கண்டிப்பாக நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. Thank you so much pastor for your time. I am blessed. We are so blessed. I am blessed to be here today personally. Thank you Simon. God bless you. Over to you pastor. Thank you. நல்ல ஒரு பலத்த கரங்களை கொடுப்போம் ஆண்டவருக்கு. ஆமென். சீனா ஒரு பாட்டு பாடல. One of my favorite singer. All right, come. Tina, ஒரு பாட்டு. ஒருவரே. All right? Alright, உங்க பாஸ்டர் ஜாக் வந்து எனக்கு ஜாக் அண்ணனா தெரியும். So I'm so happy to see where he is now. இப்போ எங்க இருக்காரு பார்க்க சந்தோஷமா இருக்கு. அவர் தெரிஞ்சதுல இருந்து வந்து அவருக்குள்ள ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் உள்ள ஒரு அண்ணன் யூத் லீடரா இருப்பாரு. அவர் சொன்னதை எப்படியாவது செய்யறதுக்கு ஆளுங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செஞ்சிருவாரு. So அப்படி லீடர்ஷிப் ஸ்கில் உள்ள ஒரு மனிதர் அந்த மாதிரி ஒரு நீங்களா you are blessed to be உங்க பாஸ்டரை பார்க்கறது you are blessed. So I'm happy. So இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க just to encourage young women and also எந்த ஏஜ்ல இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு என்னோட சாட்சியை வச்சு உங்களை உற்சாகப்படுத்த ஆசைப்படுறேன். நான் வந்து ஒரு பாஸ்டர் தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் வந்து ஒரு நாளைக்கு நல்லா பாட்டு பாடுவேன். நான் கல்யாணம் பண்ணும்போது ஒரு பாஸ்டர் நான் ஆகல, அப்ப கல்யாணம் பண்ணது அப்புறம் தான் ஆனது. ஸோ நான் வந்து நல்லா ஊழியம் அதுக்கப்புறம் என்ன செய்யும் பெரிய ஊழியம் இல்லை, ஏதோ ஒரு ஊழியம் எடுத்து செய்வேன்னு எந்த பாஸ்டரும் வந்து என் தலையில கையில் வச்சு ப்ரொஃபஸர் பண்ணதே கிடையாது.
நான் அந்த மாதிரி கூட்டத்தில் நிற்கும் போது உங்களை சில பேர் கூப்பிடும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் வந்து யாரும் அந்த கூட்டத்தில் நின்னீங்க, என் ஆண்டுக்கு நான் பார்த்தா பிடிக்காதா அந்த மாதிரி கூட நான் யோசிச்சிருக்கேன். என்னை கூப்பிட மாட்டாரா, ஏன் எனக்கு ஒன்றும் இல்லை போல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் வாழ்க்கை ஜேர்னில ஆண்டவரே என்னை அழகா செதுக்கி அழகா என்னோட ஒரு விஷயம் நான் செஞ்சேன். ஆண்டவரை நான் விடல. எல்லாத்துக்கும் சுத்தி என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய வார்த்தை கிடைச்சா கூட நான் ஆண்டவரை விடல. கேள்விதான் கேட்டிருக்கிறது தவிர நான் விட்டுட்டு போனது இல்லை. அவருக்கு பயந்து உண்மையாக நடந்தேன். அவர் என் வாழ்க்கையை அழகா செதுக்கி அழகா என்னை ஜேர்னில வழி நடத்தி கொண்டு வந்த தேவனாக இருக்கிறார். இன்னும் நடத்தி கொண்டு தேவனாக இருக்கிறார். அப்படியாக நீங்க யாராவது இருந்தீங்கன்னா காலிங் வந்தா தான் ப்ரொஃபஸர் வந்தா தான் நான் ஊழியம் செய்வேன்னு இல்லை. நீங்க கொடுக்குற சின்ன விஷயத்துல உண்மையா இருந்தா, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரோ, ஒரு ஆஷரோ, ஒரு டெம்பரிங்கோ, அதுல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்க உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். யார் பார்க்காட்டும் சரி, தேவன் உங்களை பார்த்து எப்படி உங்களுக்கு உண்மையா நீங்க இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்களுக்கு உண்மையாக இருப்பாரு. அப்ப நீங்க பின்னால திருப்பி பார்ப்பீங்க, உலக ஆண்டவர் என்ன கொண்டு வந்தாரு அப்படின்னு. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தாரு, அழைத்தவர் அவர். ஒரு பாடலை பாடி நான் உங்களை உற்சாகப்படுத்த போகிறேன். ஒருவரை சகலமும் படைத்தவரை நம்ம ஆல்பம்ல வந்த ஒரு பாடல் தான் இது. சகலமும் படைத்தவரே, எல்லாம் கானத்திற்கும் துதிக்கும் பாத்திரம் நீரே. சகலமும் படைத்தவரே, எல்லாம் கானத்திற்கும் துதிக்கும் பாத்திரம் நீரே. பாடிடுவேன் இன்று புது பாடல், கர்த்தருக்கே நான் பாடுவேன். உம்மாவி என்னில் எழும்பட்டுமே, என்னாவது என்று துதி பாடுவேன். ஒருவரே மாதேவனே, வாணியில் நான் போடுவேன். என் ஆத்மாவே வாஞ்சிக்குதே, இன்னும் நிறைய கேட்கணும் போல இருக்கு. அப்படியே நானே மறந்து அப்படியே worshipலயே போயாச்சு. Praise God. Alright? பெரிய கைத்தட்டல் கொடுப்போம் ஆண்டவருக்கு. Wonderful, wonderful. அப்படியே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். Praise God. You're so blessed. Yes, it is. Yes. Alright, alright. டீனாலாம் நல்லா வந்து ஒண்ணா வளர்ந்தோம். அப்ப யூத் லீடரா இருந்தேன். யூத்ல இருந்தாங்க அவங்க. ரைட், இன்னைக்கு ஆண்டவர் அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய கைத்தட்டல் கொடுப்போம் ஆண்டவருக்கு. Amen. We are so blessed for the word. Amen.
சபை கூடி வருகிறதை விட்டு விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு. ஆமென். இது மட்டும் விட்டுறாதீங்க. என்ன நடந்தாலும் விட்டுறாதீங்க. இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் blessing. ஆமென். எல்லா காரியமும் இதுல தான் பெற்றுக்கொள்ள முடியும். சபை கூடி வரும் பொழுது ஆண்டவர் அதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார், விரும்பி இருக்கிறார், ஆசையா இருக்கிறார். ஆமென். Thank you for the wonderful word. ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு விசை ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவரே, இவர்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே, ஏற்ற ஆண்டவரே, காலத்தில் ஆண்டவரே, எல்லா காரியமும் நேர்த்தியாக அழகாக செய்கிற முடிக்கிறவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. எந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் ஏற்படுத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக வார்த்தைகள் மூலமா நீர் பேசிக் கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபை கூடி வருகிறது ஆண்டவரே எவ்வளவு முக்கியமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே நீங்க மறுபடியும் திட்டம் தெளிவாய் நீர் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த தேவதாசனுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர்களை கொண்டு ஆண்டவரே அநேக பேர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காகவே நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக இரு கரங்களை உயர்த்தி அப்படியாய் தேவனுக்கு நன்றி சொல்வோமா? நன்றி சொல்வோமா? கமான் எல்லாரும் ஒரு விஷயம் தேவனுக்கு நன்றி சொல்வோமா? நீ கேட்ட வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம். தேவனுடைய பிரசன்னத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே எங்க மத்தியில் நீங்க பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் எங்களை சிறப்படுத்தி எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களை சாட்சியை நிறுத்தி வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த சபையானது தேவனுடைய பிரசன்னமானது எந்த அளவுக்கு முக்கியமானது என்று சொல்லி ஆண்டவரே நீ அழுத்தமாய் நீர் பேசுகிறீர் ஆண்டவரே. தெளிவாக நீர் பேசுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக அற்புதங்கள் ஆண்டவரே நீ செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எந்த இடத்துல நீ செய்வீர் என்று சொல்லி நாங்க பார்த்தோம் ஆண்டவரே. சபைக்கு வரும் பொழுது சபையில் அநேக காரியங்கள் அநேக அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜனங்கள் உம்மை தேடி வரும் பொழுது நீங்க அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே நீர் எப்பொழுதும் ஆண்டவரே தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இவர்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா. அவர்கள் ஆசீர்வதிப்பீராக. வலது கரங்களை நீட்டுவோமா? இவங்களுக்கு நேராக வலது கரங்களை நீட்டுவோமா? எல்லாரும் இவர்களுக்கு நேராக வலது கரங்களை நீட்டுவோமா? Thank you Jesus. எல்லாரும் வலது கரங்களை நீட்டுங்க. நம்ம மனதார இவர்கள் ஆசீர்வதிங்க. I want you to bless them. மனதார இவர்கள் ஆசீர்வதிங்க. Come on. மனதார இவர்கள் ஆசீர்வதிங்க. Come on, bless them. எல்லாரும் சபையர்கள் எல்லாரும் அப்படியே வலது கரங்களை நீட்டி இவர்கள் ஆசீர்வதிங்க. Come on. மனதார ஆசீர்வதிங்க. Bless them. மனதார ஆசீர்வதிங்க. நீங்க பிறரை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Yes, நல்ல மனதார ஆசீர்வதிங்க. Come on. Yes, just bless them. ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இவர்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெயர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் என்னுடையவன் என்று சொல்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசத்தில் ஆண்டவரே இவர்கள் ஒரு கருவியாக ஆண்டவரே நீர் பயன்படுத்தி கொண்டு இருப்பதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக இடங்களில் கொண்டு போய் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் சபைகளிலும் சரி ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற இடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி ஆண்டவரே, போகிற இடத்திலும் கூட ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய அசைவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர். ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இவர்களை ஒரு நல்ல ஒரு கருவியாக ஆண்டவரே, வல்லமை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். இன்னும் தொடர்ந்து இவர்களை பயன்படுத்துவீராக, தொடர்ந்து இவர்களை உயர்த்துவீராக ஆண்டவரே. மகன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த அப்போஸ்தல அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தீனாய் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ப்ராஃபெட்டிக்கான அந்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவர்களை கொண்டு ஆண்டவரே இந்த தேசத்துல மாத்திரமல்ல அநேக தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நிறுத்தி வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல மட்டும் இல்ல ஆண்டவரே, அநேக தேசத்துக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் எழும்ப போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் மூலமா I can see that you going to raise many prophets. இவர்கள் மூலமா அநேக தீர்க்கதரிசிகள் எழும்ப போகிறார்கள். இவர்கள் மூலமா கட்டப்பட போகிறார்கள். Yes. அநேக prophets இவர்கள் மூலமா ஆண்டவர் எழும்ப போகிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? Yes, அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? My brother, wherever that you go, I can see a cloud following you. Wherever that you go, I can see a cloud that is following you. Yes, along with your wife, wherever that you go in your ministry, to do the will of God, to serve the Lord, I can see a cloud that is following you. ஒரு மகிமையின் மேகம் உங்களை பின்தொடர்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் உங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் மேலும் மேலமாக ஆண்டவர் உயர்த்த போகிறார். நம்ம தேவச்சனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிப்போமா? குடும்பத்தை ஆசீர்வதிப்பீரா, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, தாய் தகப்பனை ஆசீர்வதிப்பீராக.
ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஓ ரபா ஷக்கர தேரேபேரி ஆந்தோ ரபா ரபா யாந்தனமா ரெகரியாந்தனமா ரபோ ஷிகரியாந்தனமா. அடுத்தபடி ஆண்டவர் கொண்டு போகிறார். நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். எஸ் எஸ் எஸ், அந்த லெவல் பயங்கரமா இருக்க போகுது. அந்த லெவல் பயங்கரமா இருக்க போகுது. இப்ப இருந்ததை விட இன்னும் அதிக லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். அது இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. அது இன்னும் வல்லமையா இருக்க போகுது. பிசாசுகள் அலற போகுது. ஓ ரபா ரகா யாந்தரே ஓ ரபா ஷிகரி யாந்தரமா யாந்தரமா. கால் மிதிக்கும் இடமெல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாகும் என்று சொல்கிறார். இயேசு ஒரு மகிமையின் மேகத்தை நான் பார்க்கிறேன். ஓ ரபா ஷக்கர தேரேபேரி யாந்தரா ஓ ரபா யாந்தரா ஓ ரபா ஷிகரி யாந்தரே. எஸ் ஹalleluya. Yes, see, now while worshiping, I can see the Lord is delivering people. Yes, from evil to men. Yes, God is delivering them from obsess of the Satan, obsess of the evil spirit. Yes, yes. People are setting free from depression and anxiety. மன உளைச்சலிலிருந்து மன அழுத்தத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை செய்து கொண்டிருக்கிறார். When you worship, yes, evil spirit has been tormenting them for many years, leaving that body in that worship. Oh Rabba Shekar Yandere Veri Yandanama. Yes, while worshiping, angels are ministering with them. Oh Rabba, angels are ministering with them. தூதர்கள் அப்படியாய் வந்து yes ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். Yes, the presence of God, the glory of God, the presence of God that you are carrying in your life. அப்படியே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டு இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Oh yes, when you worship, I can see the heavens open. I can see angels ministering with people. Oh Rabba Shikariyandanama. People are being set free from evil torment, from anxiety and depression. Oh Rabba Yandanama Shikariyandere Veriyandanama oh Rabba Yandanama Rekha Vashikariyandanama oh Rabba Yandanama oh Rabba Kiriyandanama oh Rabba Shikariyandanama oh Rabba Yandanama. Yes, I can see your sons. Yes, yes, are being operated with the gift of the Holy Spirit. Oh Rabba Shikariyandanama. Even at this age, yes, God is using them. Oh Rabba Yandanama oh Rabba Shikariyandanama. The gifts of the Holy Spirit is inside of them. It's operating to them. When they lay hands and pray, evil spirit will just be set free in Jesus' name. Oh Rabba, people will just set free in Jesus' name. Oh Rabba Shikariyandanama. Because God has called you as one family. ஒரு குடும்பமாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த மகிமை அப்படியே ரெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறது. Can see the God's glory that is resting upon His family. Oh, thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. There's such a great blessing, Lord, for this nation, Lord. For this nation, there's a great blessing for this nation. We are so blessed, Lord. நன்றி தகப்பனே. மனதார ஆசீர்வதித்து வாழ்த்தி ஆண்டவரே உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 கர்த்தருக்கு ஒரு பெரிய கைதட்டல்